வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான முக்கியமான 100 ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எது? இதற்கான ஆன்சர் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அச்சு துறையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 1578ஆவது ஆண்டு தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க. இது கோவாவில் தான் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு தமிழ் புத்தகம். அப்புறம் 1709ஆவது ஆண்டில் முழுமையான அச்சகம் சீகன்பால்க் அப்படிங்கிறவரனால தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது திருக்குறள் முதல் முறையாக எப்போ பதிப்பித்திருந்தாங்க அப்படின்னா 1812ஆவது ஆண்டு சிவை தாமோதரனார் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இப்போது உவேசா பதிப்பித்த நூல்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா உவேசா எந்த நூலை எந்த ஆண்டு பதிப்பித்திருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இது கண்டிப்பாக படிச்சுக்கணும். சீவக சிந்தாமணி இதை 1887, 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, அப்புறம் புறப்பொருள் வெண்பா மாலை இது 1895, அப்புறம் மணிமேகலை 1898, அப்புறம் ஐங்குறுநூறு 1903, அப்புறம் பதிற்றுப்பற்று 1904 பதிப்பித்திருந்தார். அடுத்தது, தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதலாக வாதாடியவர் யார்? இதற்கான ஆன்சர் பரதிமார் கலைஞர். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ பரதிமார் கலைஞர் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் 14 வரி செய்யுள் வடிவம் சொனட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம தமிழுக்கு அறிமுகம் செய்தது யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி மறைமலை அடிகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு மறைமலை அடிகளை தான் சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் வேதாச்சலம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் அப்படின்னு இவர் தமிழில் அதை மாற்றிக்கிட்டார். அப்புறம் தூய தமிழ் இயக்கம் இதை உருவாக்குனது இவர் தான். அப்புறம் இவருடைய ஞான சாகரம் அப்படிங்கிற பத்திரிக்கையை தமிழில் பெயர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அறிவுக்கடல் அப்படின்னு பெயர் மாற்றியிருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் இதோடைய பேரை பொதுநிலை கழகம் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றியிருந்தார். ஓகேவா? இவருடைய மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். அடுத்தது, மெட்ராஸ் பிராமணமல்லாதோர் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? மெட்ராஸ் பிராமணமல்லாதோர் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1909. இப்போ நம்ம திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாமில் எல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. இது நம்ம ரொம்ப குழம்புற ஒரு பார்ட்டு, ஆனால் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 1909 மதராஸ் பிராமணமல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருந்தாங்க. எதற்காக இதை தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது 1912 நடேசனார் அப்படிங்கிறவர் மதராஸ் ஐக்கியஸ் கழகம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அதோடைய பேரை மாற்றிட்டார், மதராஸ் திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்தது 1916 ஜூலை மாதம் நடேசனார் இருக்கார்ல, இவர் திருவல்லிக்கேணியில், சென்னையில் திருவல்லிக்கேணி அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ட்ரிபிள்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒன்றை அமைத்திருப்பார். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, 1916 நவம்பர் 20ஆம் தேதி SILF அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. SILF அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது, தமிழில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது தான். இதை யாரெல்லாம் தொடங்கினாங்க அப்படின்னா ஒரு 30 பேர் தொடங்கியிருந்தாங்க. நடேசனார், பிட்டி தியாகராயர், அப்புறம் TM நாயர், அலமேலு மங்கை தாயார் அம்மாள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. இதில் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதே வருஷம் 1916 டிசம்பர் மாதம் விக்டோரியா அரங்கில் பொதுக்கூட்டத்தில் பிராமணமல்லாதோர் சங்கம் அதாவது பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஆர்டரை கேட்பாங்க. முதல்ல எது தொடங்கினாங்க, கருத்தது எது தொடங்கினாங்க, அது ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த ஆர்டர் நீங்கள் படிச்சிங்க சரியா? ஃபஸ்ட்டு எது தொடங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிங்க. அடுத்தது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட பத்திரிகை எது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதை பார்த்திங்கன்னா இந்த SILF அமைப்பு இருக்குல்ல, இவங்க 3 பத்திரிகைகள் வெளியிட்டிருப்பாங்க.
தமிழில் திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை, அப்புறம் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பத்திரிகை. இதில் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை ரொம்பவே பிரபலமானது. அதனால தான் இந்த எஸ்ஐஎல்எஃப் அமைப்பு வந்து அவங்களுடைய பேரை ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, இப்போது முதல் முறையாக சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக சிஎம்மாக சுப்பராயலு அப்படிங்கிறவர் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் வந்திருப்பார். 1920 1923 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் 1921 தேர்தல் அரசியலில் பெண்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 1926 முத்துலட்சுமி அம்மையார் இவங்க வந்து சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பை பெற்றிருப்பாங்க. இது வந்து இந்திய அளவிலேயே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான். அடுத்தது, தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1924. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நீதி கட்சிகளுடைய சாதனைகள் பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த நீதி கட்சி இது முக்கியமாக எதற்கு வந்து உருவாக்கியிருந்தாங்கன்னா, இந்த பிராமணம் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அந்த பிராமணர் அல்லாதோருக்கான இடஒதுக்கீடை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான நோக்கத்தில் தான் உருவாக்கியிருந்தாங்க. அப்போ அவங்க முக்கியமாக இந்த 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, நான் பிராமின் பீப்புளுக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஜிஓ 2 வந்து வகுப்பு வாரி அரசாணைகள் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று 1921 செப்டம்பர் 16 இன்னொன்று 1922 ஆகஸ்ட் 15. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியிருந்தாங்க 1924 இப்போ அதுதான் டிஎன்பிஎஸ்சியாக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்குனதை பார்த்துட்டு தான் மத்திய அரசில், அதாவது வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியிருந்தாங்க 1929. அடுத்தது நீதி கட்சி முக்கியமாக இன்னொன்று உருவாக்கியிருந்தாங்க. என்னென்னா 1926 இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 1925 ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வந்து அமைத்திருப்பாங்க. அடுத்தது இனி தந்தை பெரியார் பற்றி பார்க்கலாம். தந்தை பெரியார் எந்த நகர சபையின் தலைவராக இருந்தார்? இதற்கான ஆன்சர் ஈரோடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தந்தை பெரியார் பற்றி பார்த்திங்கன்னா, தந்தை பெரியார் வந்து ஈரோடு நகர சபையுடைய தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது 1924 வைக்கம் போராட்டத்தில் வந்து கேரளாவில் போய் ஈடுபட்டிருப்பார். அடுத்தது 1925 தான் சேரன் மாதேவி குருகுலம் பிரச்சனை வந்து நடந்திருக்கும். இது என்னென்னா, சேரன் மாதேவி அப்படிங்கிற பகுதியில் காங்கிரஸுடைய நிதியில் நடக்கிற ஒரு குருகுலத்தில் அங்கே வந்து உயர்வு தாழ்வு மாணவர்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது பெரியாருக்கு பிடிக்காது. அவர் வந்து இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் வந்து பேசியிருப்பார். ஆனால் அவருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காதனால அவர் வந்து அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டே விலகிடுவார். அடுத்தது 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பெரியார் ஈடுபட்டிருப்பார். அடுத்தது 1970 யுனெஸ்கோ அமைப்பு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் அவர்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி முதல்ல இவருடைய பேர் ஈவே ராமசாமி அப்படிங்கிறது தான். அதை தான் பெரியார் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம் கொடுத்து மாற்றிருந்தாங்க. அந்த பெரியார் பட்டம் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1938 நவம்பர் 13 பெண்கள் மாநாட்டில் தர்மம்பாள் அவர்கள் வந்து வழங்கியிருந்தாங்க. அந்த பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினது நீலாம்பிகை அம்மையார். இவங்க தான் வந்து மறைமலை அடிகளுடைய மகள். இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, பெரியார் தொடங்கிய பத்திரிகைகள், இது வந்து இந்த ஆர்டர் நமக்கு ரொம்ப முக்கியமானது. முதல்ல 1925 குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கியிருப்பார். 1928 ரிவோல்ட் அப்படிங்கிற பத்திரிகை, 1933 புரட்சி அப்படிங்கிறது, 1934 பகுத்தறிவு அப்படிங்கிறது, அடுத்து 1935 விடுதலை அப்படிங்கிறது. அப்போது 25 குடியரசு, 35 விடுதலை. ஓகேவா? இது நம்ம ரிப்பப்ளிக்னு எடுத்துக்கலாம், இது நம்ம இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு அப்படிங்கிறது. அடுத்தது பெரியாருடைய முக்கியமான நூல், அவர் எழுதின முக்கியமான நூல் வந்து பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் பெரியார் தொடங்கின முக்கியமான இயக்கம் சுயமரியாதை இயக்கம் 1925 வந்து தொடங்கியிருந்தார். அந்த பத்திரிகைகள் நம்ம பார்த்தோம்ல, இதில் இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கான பத்திரிகை எது அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற பத்திரிகை. அடுத்தது
நம்ம நீதி கட்சி பற்றி பார்த்துருந்தோம். நீதி கட்சி வந்து நாளடைவில் ரொம்பவே நலிவடைந்தது, ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. அதனால இந்த சுயமரியாதை இயக்கத்து கூட வந்து அதை இணைத்திருந்தாங்க. 1938ஆவது ஆண்டு இந்த நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்து கூட வந்து இணைத்திருந்தாங்க. அப்புறம் 1944ஆவது ஆண்டு சேலம் மாநாட்டில் இந்த நீதி கட்சியுடைய பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றியிருப்பாங்க. அடுத்தது 1949ஆவது ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த பெரியாருடைய திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்கியிருப்பாங்க. யாருன்னா அண்ணாவுடைய தலைமையில் தான் தொடங்கியிருப்பாங்க. சென்னையில் ராயபுரத்தில் ராபின்சன் பூங்காவில் தான் இதை தொடங்கியிருப்பாங்க. அண்ணா மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் சேர்ந்து இதை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இப்போது சுயமரியாதை இயக்கத்துடைய மாநாடுகள் இது எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறது நம்ம எக்ஸாமில் முக்கியமாக கேட்பாங்க. 1929ஆவது ஆண்டு முதல் மாநாடு நடைபெற்றது. அது வந்து செங்கல்பட்டில் நடைபெற்றது. அது யாருடைய தலைமையில் அப்படின்னா சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறோடைய தலைமையில். அப்புறம் சுயமரியாதை இயக்கத்துடைய இரண்டாவது மாநாடு 1930 நடைபெற்றது, ஈரோடில் நடைபெற்றது. ஜெயகர் அப்படிங்கிறோடைய தலைமையில் தான் நடைபெற்றது. அடுத்தது 1931 மூன்றாம் மாநாடு, இது வந்து விருதுநகரில் நடைபெற்றது. இது வந்து காஞ்சி சண்முகம் அப்படிங்கிறோடைய தலைமையில் தான் நடைபெற்றது. அடுத்தது இனி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இரட்டைமலை சீனிவாசன் தொடங்கிய செய்தித்தாள் எது? இதற்கான ஆன்சர் பறையன். இப்போ இவரை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பார், ஒரு தன் வரலாற்று நூல் எழுதியிருப்பார். அதோடைய பேர் வந்து ஜீவிய சரித்து சுருக்கம் அப்படிங்கிறது. 1939ஆவது ஆண்டே அது வந்து வெளியிட்டிருப்பார். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்திய அளவிலேயே இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபியில் ரொம்ப முன்னாடியே வெளியிட்டவர் அப்படின்னா அதை இவரை சொல்லலாம். அதுக்கப்புறம் இவருக்கு 3 முக்கியமான விருதுகள் கொடுத்துருப்பாங்க. ராவ் சாஹிப் 1926, அப்புறம் ராவ் பகதூர் 1930, அடுத்தது திவான் பகதூர் இது 1936. இவர் தொடங்கின அமைப்பு ஆதி திராவிட மகாஜன சபை 1893ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருப்பார். இவர் வந்து திராவிட மணி அப்படின்னு திருவிக்கா இருக்கார்ல, அவர் வந்து புகழ்ந்திருப்பார். அடுத்தது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை 1928ஆவது ஆண்டில் உருவாக்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் எம்சி ராஜா. இப்போது நம்ம எம்சி ராஜா அவர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இவருடைய முழு பெயர் வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறது தான். இவர் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்காகலாம் பாடப்புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை மாகாணத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் அப்படின்னா அது இவர் தான். இது வந்து நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது சென்னை சட்டசபையில் கூட நீதி கட்சியில் துணைத் தலைவராக செயல்பட்டிருக்காரு. அப்புறம் 1928ஆவது ஆண்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணியிருப்பார், உருவாக்கியிருப்பார் இவர். அடுத்தது இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1918. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் அமைப்பு இது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். 1923ஆவது ஆண்டு மே 1ஆம் தேதி சிங்காரவேலர் மெட்ராஸில் மே தினத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அடுத்தது சிங்காரவேலர் பற்றி பார்த்திங்கன்னா இவர் தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை வெளியிட்டிருந்தார். அப்புறம் இந்திய அளவில் பார்க்கும்போது அகில இந்திய தொழிலாளர் சங்கம் இதை வந்து லாலா லஜபதி ராய் வந்து தொடங்கியிருப்பார். இதற்குடைய முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31ஆம் தேதி பம்பாயில் வந்து நடைபெற்றது. அடுத்தது ஆபிரகாம் பண்டிதர், இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். தமிழிசை இயக்கத்துடைய முன்னோடி அப்படின்னு இவரை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இசை ஆய்வாளர், அப்புறம் தமிழறிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் பெற்றிருக்காரு. இவர் எழுதின ரொம்ப முக்கியமான நூல் வந்து கருணாமிர்த சாகர திரட்டு அப்படிங்கிற நூல். இவர் வந்து 1912ஆவது ஆண்டு சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிறத தஞ்சாவூரில் உருவாக்கியிருப்பார். அடுத்தது 1943ஆவது ஆண்டு தமிழிசை மாநாடு வந்து நடத்தப்பட்டது இவருடைய முயற்சியால். அடுத்தது இனி பெண்கள் அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்திய பெண்கள் சங்கம் 1917ஆம் ஆண்டில் அடையாறில் யாரால் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். அதாவது பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட், அப்புறம் டோரதி ஜினர் ராஜதாசா, மார்க்ரெட் கசின்ஸ், இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1917 அடையாறில் வந்து தொடங்கியிருப்பாங்க பெண்கள் சங்கம் 1917. அதே மாதிரி அகில இந்திய பெண்கள் மாநாடு இது வந்து இன்னொரு 10 வருஷத்தில் 1927 வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முத்துலட்சுமி ரெட்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1930 சென்னை சட்டமன்றத்தில்
தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னா 1947 ஆண்டு தான் நிறைவேறுச்சு. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த தேவதாசி முறைக்கு எதிராக போராடுறவங்கள ரொம்ப முக்கியமாக பங்காற்றினது யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இந்த தேவதாசி முறைக்கு எதிராக போராடியதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்காற்றியது யார் அப்படின்னா அது ராமாமிர்தம் அம்மையார் அவங்க தான். இப்போ இந்த சட்டத்தை அறிமுகம் பண்ணது 1930, ஆனால் இது நடைமுறைக்கு வந்தது 1947. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் சீரிஸ் ரொம்பவே குறைந்த கட்டணத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இனி நம்ம வந்து தமிழ்நாடு ஜியாகிரபி சம்மந்தமான பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? இதற்கான ஆன்சர் 1,30,058 கிலோமீட்டர். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு இதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் எவ்வளவு அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட் வட அச்சத்திலிருந்து 13 டிகிரி 35 டிகிரி வட அச்சம் வரைக்கும். அதே மாதிரி 76 டிகிரி 18 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும். இப்போது அச்சம் அப்படின்னா லேட்டிடியூட், தீர்க்கம் அப்படின்னா லாங்கிடியூட். இப்போ நம்ம தமிழ்நாடு பற்றி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே 11வது மிகப்பெரிய மாநிலம். இது இந்திய பரப்பளவில் நம்ம வந்து 4% தான் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுடைய கிழக்கு, மேற்கு, வடக்கில், தெற்கில் இதிலெல்லாம் என்னென்ன எல்லையாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிழக்கில் வந்து நமக்கு கோடியக்கரை எல்லையாக இருக்குது. அப்புறம் மேற்கில் வந்து ஆனைமலை எல்லையாக இருக்குது. வடக்கில் பழவேற்காடு ஏரி எல்லையாக இருக்குது. தெற்கில் வந்து குமரிமுனை வந்து எல்லையாக இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாவட்டங்கள் இருக்குது, அதாவது 38 மாவட்டங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் பிரிக்காத மாவட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மட்டும்தான். அடுத்தது, நீலகிரி, ஆனைமலை மற்றும் பழனிமலை எந்த மலைத்தொடரில் இடம்பெற்றுள்ளன? இதற்கான ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நீலகிரி மலை, நம்ம ஒவ்வொரு மலையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீலகிரி மலை பற்றி பார்க்கலாம். இதில் தான் ஊட்டி இருக்குது, குன்னூர் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டுடைய மிக உயரமான சிகரமான தொட்டபெட்டா, இது கூட இந்த நீலகிரி மலையில் தான் இருக்குது. இது எவ்வளோ உயரமானது அப்படின்னா 2237 மீட்டர் உயரமானது. அடுத்தது ஆனைமலை. ஆனைமலையில் பாலக்காடு கணவாய் இருக்குது. அப்புறம் ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள் இருக்குது. அப்புறம் வால்பாறை இருக்குது, காடம்பாறை நீர்மின் நிலையம் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து பழனிமலை, இது வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்தராவ் இருக்குது, வேம்படி சோலை இருக்குது, அப்புறம் கொடைக்கானல் இதெல்லாமே இருக்குது. அடுத்தது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி, இந்த மலைத்தொடரில் பார்த்திங்கன்னா மேகமலை இருக்குது, அப்புறம் கழுகு மலை இருக்குது, அப்புறம் குரங்கணி மலை இருக்குது, அப்புறம் சுருளி மலை இருக்குது, அப்புறம் வந்து கும்பகரை இதெல்லாமே இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த சுருளி இருக்குல்ல, இது வந்து எங்கே இருக்குது, எந்த மலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த 4 ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். இல்லை இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஆனைமலை இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவுடைய உயரமான சிகரமான ஆனைமுடி இருக்குது. இது 2695 மீட்டர் உயரமானது. இது ஆனால் கேரளாவில் தான் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அடுத்தது இந்த நம்ம பார்த்துருந்தோம்ல வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டை மலை, இங்கே தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் இருக்குது. இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தான் அமைந்திருக்கு. இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பொதிகை மலை, இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த பொதிகை மலைக்கு வழங்கப்படுற வேறு பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, அப்புறம் தெற்கு கைலாயம், இதெல்லாமே இதோடைய சிறப்பு பெயர்கள். அடுத்தது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், இதுவுமே இங்கே தான் இருக்குது. அடுத்தது மகேந்திரகிரி மலைக்குன்று, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய எல்லை பகுதி. இது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியில் வந்து அமைந்திருக்கு. அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை பற்றி பார்க்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது? இதற்கான ஆன்சர் சோலைக்கரடு. இப்போது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வாது மலை, இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மற்றும் வேலூர் இந்த பகுதிகளில் இருக்குது. இங்கே வந்து நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள் வந்து இருக்குது. அடுத்தது கல்வராயன் மலை, இது வந்து எப்படி இந்த கல்வராயன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, அங்கே வந்து
ஒரு பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய பேர் வந்து கரலர் அப்படிங்கிற இனம். அப்போ அதை வைத்து கல்வராயன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது சேர்வராயன் மலை. இங்கே பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இது இருக்குது. இது வந்து எப்படி இந்த சேர்வராயன் அப்படிங்கிற பெயர் பெற்றதுன்னா, சேர்வராயன் அப்படிங்கிறது ஒரு தெய்வத்துடைய பேர், அதை வைத்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே தான் வந்து ஏற்காடு இருக்குது, அப்புறம் வந்து சோலைக்கரடு எல்லாம் இருக்குது. சோலைக்கரடு தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையுடைய மிக உயரமான மலை. அடுத்தது கொல்லிமலை, இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இதில் தான் அரப்பளீஸ்வர் கோயில் வந்து இருக்குது. அடுத்தது பச்சைமலை, இது பார்த்திங்கன்னா திருச்சி, பெரம்பலூர் மற்றும் சேலம் இந்த பகுதிகள் எல்லாம் பரவி இருக்குது. இங்கே வந்து பலாப்பழம் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுது. அடுத்தது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள பீடபூமி எது? இதற்கான ஆன்சர் கோயம்புத்தூர் பீடபூமி. இது பாருங்கள், இது ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. நீலகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டம் இந்த இரண்டு பகுதிகளுக்கு இடையில் இருக்கிறது கோயம்புத்தூர் பீடபூமி அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் இருக்குது, அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பீடபூமிகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரமகால் பீடபூமி, இது வந்து மைசூர் பீடபூமியுடைய ஒரு பகுதி. இது வந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் இருக்குது. அடுத்தது மோயார் ஆறு, இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் பீடபூமியையும் மைசூர் பீடபூமியை வந்து பிரிக்கிற ஆறு. அடுத்தது சிகூர் பீடபூமி, இது வந்து நீலகிரி பகுதிகளில் காணப்படுற ஒரு பீடபூமி. அடுத்தது மதுரை பீடபூமி, இது வந்து மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது. வைகை மற்றும் தாமிரபரணி நதிகளுடைய வடிநில பகுதிகள் வந்து இந்த பீடபூமியில் இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், காவிரி ஆறு பற்றி நம்ம பார்க்கலாம். காவிரி ஆறு எந்த மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது? இதற்கான ஆன்சர் கூர்க் மாவட்டம். இந்த கூர்க் மாவட்டம் வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. அப்போ இந்த காவிரி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா கர்நாடகாவில் கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. அங்கே வந்து பிரம்மகிரி குன்றுகள் இருக்குது, அங்கே தலைக்காவேரி அப்படிங்கிற பகுதியில் தான் உற்பத்தி ஆகுது. காவிரி ஆறு இதோடைய மொத்த நீளம் வந்து 805 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் மட்டும் 416 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மொத்த நீளத்தில் 64 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடு கர்நாடகாவுடைய எல்லையாகவே இது வந்து அமைந்துட்டு. அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் இது வந்து நீர்வீழ்ச்சி உருவாக்குது இந்த காவிரி ஆறு. அடுத்தது இந்த காவிரி ஆறுடைய குறுக்கே தான் இந்த மேட்டூர் அணை வந்து கட்டியிருக்காங்க. இந்த மேட்டூர் அணை வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இப்போது இந்த மேட்டூர் அணைக்கு இது வந்ததுலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தூரம் போனோடனே இந்த காவிரி ஆறில் வந்து பவானி ஆறு இணையுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பவானி ஆறு இணையுதா, அதுக்கப்புறம் கரூருக்கு இது போகுது. கரூருக்கு போனதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பார்த்திங்கன்னா திரும்கூடல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து நொய்யல் மற்றும் அமராவதி ஆறு வந்து இணையுது. இதன் மூலமாக இப்படியெல்லாம் இணைகிற இந்த பகுதியை வந்து அகண்ட காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருச்சி மாவட்டத்தில் வந்து இரண்டாக அது பிரியுது. ஒன்று வடக்கிளை, இன்னொன்று வந்து தென்கிளை. இந்த வடக்கிளை இருக்குல்ல, அதற்கு வந்து ஒரு பேர் இருக்குது, அது வந்து கொலேரூன் அப்படிங்கிறது தான். அதை வந்து கொள்ளிடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தென்கிளை வந்து காவேரி அப்படிங்கிற பேர்லேயே கண்டினியூ ஆகுது. இந்த கொள்ளிடம் இருக்குல்ல, அதுவும் இந்த தென்கிளையை வந்து மறுபடியும் இணையுது. அது இணையும் போது ஸ்ரீரங்கம் தீவு வந்து உருவாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கல்லணை இருக்குல்ல, இதை இங்கிலீஷில் வந்து கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த காவேரி ஆறுடைய குறுக்க தான் வந்து கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா இது வந்து கடலில் கலக்குதில்ல, அப்போ வந்து நிறைய சின்ன சின்னதாக அது வந்து பிரிஞ்சு கடலில் கலக்குது. பே ஆஃப் பெங்காலில் தான் கடலில் கலக்குது. அப்போ அந்த கடலில் கலக்கிற பகுதி வந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்பு இது வந்து கிரியேட் பண்ணுது. இதன் மூலமாக இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறையா பிரியும் போது நிறைய இடத்துல வந்து இதன் மூலமாக தண்ணி வந்து கொடுக்க முடியும். நிறைய இடத்துல நீர் போய் நிறைய இடத்த வந்து செழிப்பாக்க முடியும். அதனால் இதை வந்து தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த காவேரி ஆறு சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் இது தான் நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால் கண்டிப்பாக இதை படித்து வச்சிங்க. அடுத்தது பாலாறு எந்த மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது? இதற்கான ஆன்சர் கோலார் மாவட்டம். இப்போது தமிழ்நாட்டுடைய ஆறுகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலாறு, இது வந்து கோலாறு மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. கோலாறு வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, அது கர்நாடகாவில் தான் இருக்குது. கோலாறு கர்நாடகாவில் இருக்குது. அங்கே வந்து தலகவரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த பாலாறு வந்து உற்பத்தி ஆகுது. இதோடைய மொத்த நீளம் 348 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் வந்து பாயுது. இந்த பாலாறுடைய கிளை நதிகள் வந்து பொன்னி, கவுண்டியா, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு. இது எங்கே கடலில் கறக்குது அப்படின்னா கூவத்தூரில் தான்.
வங்காள விரிகுடாவில் வந்து கடலில் கலக்குது. அடுத்தது தென்பெண்ணை ஆறு, இதற்கு வேறொரு பேர் இருக்குது, தென் பொருணை ஆறு அப்படின்னு கூட இதை அழைக்கிறாங்க. இது எங்கே தொடங்குது அப்படின்னா கர்நாடகாவில் நந்திதுர்கா மலையில் தான் தொடங்குது. இதோடைய மொத்த நீளம் 247 கிலோமீட்டர். இதோடைய கிளைகள் பார்த்திங்கன்னா சின்னாறு, மார்க்கண்ட நதி, அப்புறம் வாணி ஆறு, அப்புறம் பாம்பா ஆறு, இதெல்லாமே. இதில் தான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் டேம் இது வந்து உருவாகுது. அப்போ எக்ஸாமில் ஒரு முறை கேட்டிருக்காங்க எப்படின்னா சாத்தனூர் டேம் இருக்குல்ல, இது எந்த ஆறின் மூலமாக உருவாகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது எந்த ஆற்று தண்ணிக்கு இடையில் வந்து இந்த சாத்தனூர் டேம் வந்து அமைத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆறு தான். இது வந்து ரெண்டாக பிரியுது. எங்கே பிரியுது அப்படின்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டு பக்கத்தில் தான் வந்து பிரியுது. ஒன்று கெடிலம், இன்னொன்று பெண்ணை ஆறு. இதில் கடலில் கலக்கும்போது கூட இது இரண்டாக தான் கடலில் கலக்குது. இல்லை இந்த கெடிலம் ஆறு இருக்குல்ல, இது வந்து கடலூர் பக்கத்தில் கலக்குது. இந்த பெண்ணை ஆறு வந்து புதுச்சேரி பக்கத்தில் வந்து கடலில் கலக்குது. அடுத்தது வைகை நதி. இது பார்த்திங்க அப்படின்னா வருசநாடு குன்றுகளில் தான் வந்து தொடங்குது. இதோடைய நீளம் 258 கிலோமீட்டர். இந்த நதியினுடைய நீர் வந்து ராமநாதபுரத்துடைய பெரிய ஏரியில் நிரம்பின பிறகு தான் கடலில் கலக்குது. அது ஒரு சிறப்பு. அப்போ வந்து அந்த தண்ணி வந்து சேமிக்கப்படுதில்ல, அதுதான். இது எங்கே கடலில் கலக்குது அப்படின்னா ராமநாதபுரம் பக்கத்தில் பாக் நீர்சந்தி அந்த பகுதியில் தான் கடலில் கலக்குது. அடுத்தது தாமிரபரணி ஆறு. இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தென்னிந்தியாவிலேயே ஒரே வற்றாத நதி எது அப்படின்னா தாமிரபரணி ஆறு தான். ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நதிகள் அந்த மாதிரி தான் வற்றாத நதிகளாக தான் இருக்கும். ஆனால் தென்னிந்தியாவில் ஒரே வற்றாத நதி வந்து தாமிரபரணி தான். இதில் எப்படி இதுக்கு தாமிரபரணின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா தாமிரம் அப்படின்னா காப்பர், அந்த தண்ணியில் வந்து காப்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வருணி அப்படின்னா சிற்றோடைகள். இதோடைய மொத்த நீளம் வந்து 128 கிலோமீட்டர். இது வந்து எங்கே தொடங்குதுன்னா அம்பாசமுத்திரம் வட்டத்தில் பாபநாசத்தில் பொதிகை மலையில் தான் தொடங்குது. இந்த நீரில் வந்து செம்மண் துகள்கள் காரணமாக இது செந்நிற தோற்றத்தோட வந்து காணப்படுது. இதோடைய கிளையாறு என்னென்ன அப்படின்னா காரையாறு, சேர்வலர் ஆறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமநதி. இதெல்லாமே இது எங்கே கடலில் கலக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னைக்காயல் அப்படிங்கிற பகுதியில் தான் கடலில் கலக்குது. அடுத்தது இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி எது? இதற்கான ஆன்சர் மௌசின்ராம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம ஒரு வருஷத்துக்கு சராசரி மழை அளவு எவ்வளோ இருக்குன்னா 118 சென்டிமீட்டராக இருக்குது. உலகில் அதிக மழை பெய்கிற பகுதி எது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மேகாலயாவில் இருக்கிற மௌசின்ராம் தான். அங்கே பார்த்திங்கன்னா 1141 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பதிவாகுது. தமிழ்நாட்டில் அதிக அளவு மழை பெறுற பகுதி எது அப்படின்னா வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கல்லார். இது இந்தியாவில் வந்து 3வது அதிகமாக மழை பெறுற இடம். அடுத்தது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற முக்கியமான மலைகள் மருதமலை, வெள்ளையங்கிரி, அப்புறம் ஆனைமலை, இதெல்லாமே கோயம்புத்தூரில் இருக்குது. தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல் மலை இதெல்லாம் தருமபுரியில் இருக்குது. பழனிமலை திண்டுக்கல்லில் இருக்குது. சென்னிமலை, சிவன்மலை இதெல்லாம் வந்து ஈரோடில் இருக்குது. ஏலகிரி வந்து திருப்பத்தூரில் இருக்குது. புதியமலை வந்து தென்காசியில் இருக்குது. அப்புறம் வந்து ஜவ்வாது, ரத்தினமலை இதெல்லாம் வேலூரில் இருக்குது. அப்புறம் கொல்லிமலை வந்து நாமக்கல்லில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலை, கஞ்சமலை, அப்புறம் சுண்ணாம்பு குன்றுகள் இதெல்லாம் சேலத்தில் இருக்குது. அடுத்தது கல்வராயன் மலை வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அப்புறம் செஞ்சிமலை விழுப்புரத்தில் இருக்குது. பச்சைமலை பெரம்பலூரில் இருக்குது. மருதுவாழ் மலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. மகேந்திரகிரி மலை வந்து திருநெல்வேலியில் இருக்குது. நீலகிரி மலை வந்து நீலகிரியில் இருக்குது. ஓகே. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுடைய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். இது எந்தெந்த நீர்வீழ்ச்சிகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒகேனக்கல் வந்து தருமபுரியில் இருக்குது. அப்புறம் கல்யாண தீர்த்தம் இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்து குற்றாலம் பார்த்திங்கன்னா தென்காசியில் இருக்குது. கும்பக்கரை, சுருளி இதெல்லாம் தேனியில் இருக்குது. ஆகாய கங்கை இது வந்து நாமக்கல்லில் இருக்குது. அப்புறம் கேத்தரின் அப்படிங்கிற ஒரு அருவி, அப்புறம் பைக்காரா அப்படிங்கிற ஒரு அருவி இதெல்லாம் நீலகிரியில் இருக்குது. கிள்ளியூர் அப்படிங்கிறது சேலமில் இருக்குது. ஐயனார் அப்படிங்கிற அருவி விருதுநகரில் இருக்குது. அடுத்தது வந்து வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, அப்புறம் கோவை, குற்றாலம் இதெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்குது. திருமூர்த்தி அப்படிங்கிறது திருப்பூரில் இருக்குது. அப்புறம் குட்லாம்பட்டி அப்படிங்கிற அருவி மதுரையில் இருக்குது. அப்புறம் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா திருப்பரப்பு அருவி, காளிகேசம் அருவி, உலக்கை அருவி, அப்புறம் வட்டப்பாறை அருவி வந்து இருக்குது. இல்லை வட்டப்பாறை ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பருவ காலங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஜான்வரி, பிப்ரவரிலாம் வந்து நமக்கு குளிர்காலம். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப குளிராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலலாம் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா இது பொதுவாக நீங்கள்
தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகள் சென்னை, திருவள்ளூர் இந்த மாதிரி பகுதிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும். ஆனால் கன்னியாகுமரியில் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போது குளிர்காலம் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரியில் இருக்கும். அடுத்தது மார்ச்லேருந்து மே வரைக்கும் கோடைக்காலம், நல்லா வெயில் அடிக்கும், நமக்கு தெரியும். அடுத்தது ஜூன் டு செப்டம்பர் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து வரும். அடுத்தது அக்டோபர் டு டிசம்பர் அந்த டைமில் வந்து வடகிழக்கு பருவக்காற்று வந்து வரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த அக்டோபருக்கு தான் என்ட்ராக போகிறோம், வடகிழக்கு பருவக்காற்றுக்கு தான் போக போகிறோம். இந்த டைமில் தான் வந்து தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை வரும். அதுக்கப்புறம் வந்து புயலெல்லாம் கூட இனிமேல் தான் வரும், இந்த டைமில் தான் வரும். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, நம்ம தமிழ்நாட்டில் காடுகளுடைய பரப்பளவு ரொம்ப அதிகமான காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் தான் இருக்குது. 2வது கோயம்புத்தூர், 3வது திண்டுக்கல், அப்புறம் வேலூர், அப்புறம் வந்து நீலகிரி, அடுத்து தருமபுரி. இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒரு முறை வந்து இதை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இன்னொரு முறை வந்து கடைசியிலேருந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு இதை வந்து தருமபுரி, அதாவது நீங்கள் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுங்கள், அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா குறைவிலிருந்து அதிகமானதுக்கு வந்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து ரொம்ப அதிகமான காடுகள் எங்கே இருக்குது அதிலிருந்து பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பார்த்துங்க, இந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு, பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு. இது வந்து கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 11 சதுர கிலோமீட்டர் கொண்டது. உலகத்துடைய 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக இது இருக்குது. வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுக்களால் இந்த காடுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இங்கே அவினீசியா மற்றும் ரைசோபோரா அப்படிங்கிற தாவர இனங்கள் வந்து இங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள பெட்டகங்கள் 3 இருக்குது இப்போ வரைக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம், இன்னொன்று மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அப்புறம் அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம், இதெல்லாமே. அடுத்தது நமக்கு ஜிஏ டேக் புவிசார் குறியீடு என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இது ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டு, இதை கொஞ்சம் பார்க்கலாம். ஆரணி பட்டருக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு, காஞ்சிபுரம் பட்டருக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு, அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து கோரா பட்டு சேலை மற்றும் மாவு அரைக்கும் இயந்திரம் இதற்கு கிடைத்திருக்கு. அப்புறம் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுகள், அப்புறம் தலையாட்டி பொம்மைகள், வீணை, இதோட இன்னும் நிறைய பொருட்களுக்கு கிடைத்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமாக எந்த மாவட்டத்தில் இருக்கிற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிற பொருட்களுக்கு தான். அடுத்தது நாகர்கோயிலில் வந்து கோயில் நகைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, இது சேலம் பட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் பவானி போர்வைகள், மதுரையில் சுங்கடி சேலை, சாமிமலையில் வெண்கல சிலைகள், நாச்சியார் கோயிலில் குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூத்தையல், அப்புறம் மகாபலிபுரம் கற்சிற்பங்கள், அப்புறம் சிறுமலையில் மலைவாழை, அடுத்தது ஈத்தாமொழி தேங்காய், இதெல்லாமே. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த விவசாயத்தில் எப்படி பயிரிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 பட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து சித்திரை பட்டம், இது சொர்ணவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சம்பா பட்டம், இது ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது நவரை. ஓகேவா, நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துங்க. அடுத்தது இதில் பாருங்கள் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கோங்க. என்னென்னா தமிழ்நாட்டுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து 44 அப்படிங்கிறது தான். இது ஒசூர்லேருந்து ஆரம்பித்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் வருது. 627.2 கிலோமீட்டர் தூரம் வந்து போகுது. அதுவே தமிழ்நாட்டுடைய மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை வந்து N785 அப்படிங்கிறது தான். இது மதுரையிலிருந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கிற துவரங்குறிச்சி வரைக்கும் தான் போகுது. அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய அஞ்சல மாவட்டங்கள் மற்றும் அதோடைய தலைமையகம். இப்போ சென்னை மண்டலம் இருக்குல்ல, அதற்கு தலைமையகம் வந்து சென்னை தான். அப்புறம் மேற்கு மண்டலம் இதோடைய தலைமையகம் வந்து கோயம்புத்தூர், மத்திய மண்டலம் திருச்சி, தெற்கு மண்டலம் வந்து மதுரை. ஓகே, இனி நம்ம வந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்கலாம். நீதி கட்சியின் மூளை என அண்ணாவை பாராட்டியவர் யார்? இதற்கான ஆன்சர் வரதராஜலு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அண்ணாதுரை பற்றி பார்க்கலாம். 1909 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தார். அவர் எப்போ மரணமடைந்தார் அப்படின்னா 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி மரணமடைந்தார். இவர் காஞ்சிபுரமில் தான் பிறந்தார். இவருடைய முதல் சிறுகதை கொக்கரக்கோ அப்படிங்கிறது இது ஆனந்த விகடனில் வெளியாயிருந்தது 1934. அடுத்தது முதல் நாவல் வீங்கிய உதடு அப்படிங்கிறது இது குடியரசு இதழில் வெளியாயிருந்தது. அப்புறம் 1953 நம் நாடு அப்படிங்கிற இதில் அண்ணா தொடங்கியிருந்தார்.
அப்புறம் இவருடைய ஆங்கில இதழ்கள் ஹோம்லேண்ட் மற்றும் ஹோம் ரூல் அப்படிங்கிறது. அண்ணாவுடைய கொள்கையை வந்து விஞ்ஞான சோஷியலிசம், சயின்டிஃபிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இவருடைய சாதனைகள் பார்த்திங்கன்னா 1967 ஆண்டு இவர் வந்து ஆட்சி அமைத்திருந்தார். இவர் வந்து முதல்வராக இருந்தார். அப்போ வந்து படியரிசி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருந்தார். அதாவது ₹1 ஒரு படி அரிசி கொடுக்குற திட்டத்தை தொடங்கியிருந்தார். அடுத்தது இவருடைய ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வந்து கொடுத்துருந்தாங்க 1967. அடுத்தது ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, அது வந்து தலைமை செயலகம் அப்படின்னு பேர் மாட்டியிருந்தாங்க 1967. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1968 ஆண்டு ஜூலை 18 தமிழக சட்டப்பேரவையில் நமக்கு மெட்ராஸ் மாகாணம்னு இருந்ததை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே தமிழ்நாடு பேர் மாற்றம் நடைபெற்ற தினம் வந்து 1969 ஜனவரி 14. இப்போ வந்து இந்த தமிழக சட்டப்பேரவையில் மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு தினம் தான் இந்த ஜூலை 18. அதுதான் நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது இனி நம்ம ரிசர்வேஷன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகம் இருக்குல்ல, அந்த டாபிக் கீழே தான் வருது. தமிழ்நாட்டில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சட்டநாதன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள், அதாவது பேக்வேர்ட் கமிஷன், பிசி கமிஷன்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் பார்க்குறோம். இந்தியாவுடைய முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இது வந்து ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் வந்து அமைத்திருந்தாங்க. காக்கா கலேல்கர் ஆணையம் அப்படிங்கிறது தான் இது. காக்கா கலேல்கர் அப்படிங்களுடைய தலைமையில் இது அமைத்திருந்தாங்க. 1953 அமைத்திருப்பாங்க. 1955 அந்த அமைப்பு அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவில் 2வது பிசி கமிஷன், பேக்வேர்ட் கமிஷன் எது அப்படின்னா மண்டல் ஆணையம். 1978 மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அந்த ஆணையத்தை அமைத்திருப்பாங்க. இந்த மண்டல் ஆணையத்துடைய பரிந்துரைகளை எப்போ நடைமுறை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விபி சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க, நடைமுறை பண்ணியிருப்பாங்க. 1990 தான் நடைமுறை பண்ணியிருப்பாங்க. இதுவே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய முதல் பிசி கமிஷன், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், இது வந்து சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பாங்க 1970. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான் வந்து ஆட்சியில் இருந்திருப்பார். அவர் தான் வந்து சிஎம்மாக இருந்திருப்பார். தமிழ்நாட்டில் 2வது பார்த்திங்கன்னா அம்பாசங்கர் ஆணையம், அது 1982 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இந்த சட்டநாதன் ஆணையம் பார்த்திங்கன்னா சில இடங்கள் 1969 இருக்குது, சில இடத்துல பார்த்திங்கன்னா 1970 இருக்குது. அடுத்தது இப்போ இடஒதுக்கீடு தொடர்பான தகவல்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நடேசனார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி தர மாட்டோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பார். இது முக்கியமானது. அடுத்தது இப்போது 2019 ஆண்டு பார்த்திங்கன்னா 103வது சட்ட திருத்தம். இதன் மூலமாக தான் இப்போது ஓசி கேட்டகரியில் இருப்பாங்கள்ல, ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் இருப்பாங்கள்ல, அந்த உயர் ஜாதியில் இருக்கிற பொருளாதார ரீதியில் பின்தங்கியவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அது 10% வந்து கொடுக்குறாங்க, மத்திய அரசு பணிகளில் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தகுதி வந்து குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும். அடுத்தது 1992 ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு, இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு வழக்கு, இந்திரா சாவணி வழக்கு. இதில் தான் உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடஒதுக்கீடு ஒரு மாநிலம் கொடுக்குறாங்கல்ல, இது வந்து 50% வந்து தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு அதையும் தாண்டிட்டோம். இது மாநில அரசுக்கு மட்டும் கிடையாது, மத்திய அரசுக்கும் பொருந்தும். ஓகேவா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 69% வந்து இடஒதுக்கீடு இருக்குது. அப்போ எப்படி வந்து நம்ம தப்பிச்சிட்ருக்கோம் அப்படின்னா 76வது சட்டத்திருத்தம் 1994 ஆண்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இடஒதுக்கீடை வந்து 9வது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க. 9வது அட்டவணையில் இருக்கிறத வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் நம்ம தமிழ்நாடுடைய இந்த இடஒதுக்கீடு விஷயத்தை வந்து உச்சநீதிமன்றம் இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவித்திருந்தாங்க. ஆனால் இன்னும் அது ஒரு இஷ்யூ ஆகலை, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது பல்கலைக்கழகங்கள் சம்மந்தமான கொஸ்டின். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சிதம்பரம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்கள் அது எப்போ தொடங்கினாங்க, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னை பல்கலைக்கழகம், இது வந்து சென்னையில் தான் இருக்குது. 1887 ஆண்டே இதை தொடங்கிட்டாங்க. அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இது வந்து சிதம்பரத்தில் இருக்குது. 1929 தொடங்கிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், இது வந்து
கோயம்புத்தூரில் இருக்குது, 1971 தொடங்கிட்டாங்க. அப்புறம் மதுரையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 1966 தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1978 பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் காந்தி கிராம் ஊரக பல்கலைக்கழகம் இது வந்து திண்டுக்கல்லில் இருக்குது, 1976 இதை தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் இது வந்து சென்னையில் இருக்குது, 1978 ஆண்டு. இது இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும்ல, அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அடுத்தது இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, நிறைய படிப்புகள் கொடுக்குறாங்க. அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூரில் இருக்குது, 1981 உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகம் இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, 1982 தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இது வந்து திருச்சியில் இருக்குது, 1982 தான். அப்புறம் வந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இது வந்து கொடைக்கானலில் இருக்குது, 1983. அப்புறம் அழகப்பா பல்கலைக்கழகம் இது வந்து காரைக்குடியில் இருக்குது, 1985 தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இது வந்து சென்னையில் இருக்குது, 1988 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இது சென்னையில் இருக்குது, 1989 தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டி, இப்போ நிறைய பேர் வந்து பிஎஸ்சி அப்புறம் பிஏ எம்ஏ எல்லாம் இதில் தான் படிச்சிருப்பாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இது வந்து திருநெல்வேலியில் தான் இருக்குது, 1992 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இது சென்னையில் 1996 தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் பெரியார் பல்கலைக்கழகம் இது வந்து சேலத்தில் இருக்குது, 1997 தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் இது வந்து சென்னையில் இருக்குது, 2001 ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இது வந்து சென்னையில் இருக்குது, 2003 ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பல்கலைக்கழகங்கள். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க, அதனால் கண்டிப்பாக இது படிச்சிங்க. அடுத்தது தமிழக மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1971. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முக்கியமான அமைப்புகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிப்காட், ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில், ஒரு முறை இல்லை ஒரு சில முறைகளில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சிப்காட் இருக்குல்ல, இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிப்காட் வந்து 1971 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. சிப்காட்டுடைய விரிவாக்கம் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். இதே மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் எப்போ தொடங்கினாங்க பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டான்சிட்கோ, அதாவது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது, இது வந்து தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது 1970 வந்து தொடங்கியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கூட கேட்டிருக்காங்க, எப்படின்னா டான்சிட்கோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து சிறு தொழில்களை வளர்ச்சி பண்ணுற ஒரு நிறுவனம். அடுத்தது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ அப்படிங்கிற அமைப்பு 1965 தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான் இது. அடுத்தது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், இது வந்து 1949 ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது தமிழ்நாடு சிறு தொழில் நிறுவனங்கள் கழகம், இது வந்து டான்சி அப்படிங்கிற அமைப்பு 1945 வந்து இதை தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமான 2 திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இது 2016 ஆண்டு ஜனவரி 16 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம், இது 2016 ஆண்டு ஏப்ரல் 5 தொடங்கியிருப்பாங்க. ஓகே, எல்லாமே ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சிங்க. அடுத்தது மனிதவள மேம்பாட்டு குறியீடு எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1990. இப்போ பார்த்தீங்கன்னா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதை கண்டுபிடிச்சது 2 பேர். ஒருத்தர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த முஹப் உல் ஹக் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென். இப்போது 2023 ஆண்டுக்கான HDI வந்து இப்போ ரீசெண்டாக வெளியாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 193 நாடுகளை வந்து கணக்கில் எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 130வது இடத்துல இருக்கோம். அதே மாதிரி ஒரு மதிப்பெண்களை மொத்த மதிப்பெண்களாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து 0.685 மதிப்பெண்களில் இருக்கிறோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று முதல் 3 லிஸ்ட்டில் இருக்கிறது எது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த HDS சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறாங்க. HDL முதலிடத்தில் இருக்கிறது ஐஸ்லாந்து, 2ஆம் இடம் வந்து சுவிட்சர்லாந்து, 3ஆம் இடம் வந்து நார்வே, கடைசி இடத்துல இருக்கிறது வந்து இப்போ சோமாலியா. இதை வெளியிட்ட அமைப்பு வந்து ஐநா சபையுடைய வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற அமைப்பு, இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு. இப்போது இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது இந்த HDLயே இந்த சமத்துவமின்மையை சரி செய்யப்பட்ட HDI, இதை உருவாக்குனது யார் அப்படின்னா விஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர். அடுத்தது மொத்த தேசிய மகிழ்ச்சி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்?
இதற்கான ஆன்சர் பூடான் அரசர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1972 ஆண்டு பூடான் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பார். பம்பாய் விமான நிலையத்தில் ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையுடைய நேர்காணலில் ஜிஎன்பி அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை விடைக்கும் ஜிஎன்ஹெச் அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து முக்கியம் அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பார். அடுத்தது தான் ரொம்ப பிரபலமாக இருக்கும். இப்போது 2025 ஆண்டு உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா 118வது இடத்துல இருக்கிறோம். 2025 ஆண்டு உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு அதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 151வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது PQLI அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், இதை வந்து உருவாக்குனவர் மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவர் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து நம்ம INM சம்பந்தமானது கொஞ்சம் பார்க்கலாம். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை 1829 ஒழிக்க வில்லியம் பெண்டிக் பிரபுவுக்கு உதவியவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ கணவன் இறந்துட்டார் அப்படின்னா மனைவியும் வந்து அதிலே அந்த தீயிலேயே விழுந்து இறந்தணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பழக்கம். இதை வந்து ஒழித்தவர் வில்லியம் பெண்டிக், அதுக்கு உதவுனவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். இவர் 1828 ஆண்டு பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பார். அவர் மறைந்த பிறகு இந்த பிரம்ம சமாஜ் அமைப்பை தேவேந்திரநாத் தாகூர் வந்து தொடர்ந்திருப்பார். அடுத்தது அதுக்கப்புறம் கேசவ் சந்திரசன் அப்படிங்கிறவர் இந்திய பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். இந்த கேசவ் சந்திரசன் இருக்கார்ல, அவர் உருவாக்குனா இந்த இந்திய பிரம்ம சமாஜுடைய இன்னொரு பெயர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது. அடுத்தது கேசவ் சந்திரசன் இருக்கார்ல, இவர் வந்து சாதாரண சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கூட உருவாக்கியிருப்பார். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குழந்தை பருவ உதவிகளின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அரிய முயற்சினால் அது ரொம்பவே குறைக்கப்பட்டது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1856 ஆண்டு இது வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்தது முதல் முறையாக 1860 திருமண வயது சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 10 வயது வந்து திருமணத்திற்கான வயதாக நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடியெல்லாம் அதுக்குன்னு சின்ன வயசில் தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது 1891 ஆண்டு தான் திருமண வயது 12 உயர்த்தப்பட்டது. அடுத்தது 1925 ஆண்டு திருமண வயது 13 உயர்த்தப்பட்டது. இப்போது அடுத்தது சில அமைப்புகளுடைய நூல்கள் பார்க்கலாம். சில நூல்கள் யாரெல்லாம் எழுதினாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதியிருக்காரு. அடுத்தது நியூ இந்தியா அப்படிங்கிற நூலையும் காமன்வெல்த் அப்படிங்கிற நூலையும் ஆனி பெசன்ட் வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் குலாம்கிரி அதாவது அடிமைத்தனம் அப்படிங்கிற நூலை வந்து ஜோதிபா புலே அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. இதுவுமே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது நிறுவனங்கள், எந்தெந்த நிறுவனங்களை யார் யார் தொடங்கினாங்க, எந்தெந்த வருஷம் வந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிற அமைப்பு, இது வந்து ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். 1867 தொடங்கியிருப்பார். அடுத்தது விதவை மறுமண சங்கம், இது பார்த்திங்கன்னா 1861 கோவிந்த ரானடே வந்து தொடங்கியிருப்பார். இவரே வந்து 1870 புனே சர்வஜனிக் சபாவை தொடங்கியிருப்பார். இவரே வந்து 1884 ஆண்டு தக்கான கல்விக் கழகத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. டெக்கான் எஜுகேஷன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்தது 1875 ஆண்டு ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து தொடங்கியிருப்பார். அதாவது இப்போ நிறைய பேர் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை விட்டு வேறு மதங்களுக்கு வந்து போயிட்டுருப்பாங்க, இந்து மத பழக்கங்களை விட்டுட்டுருப்பாங்க. அப்போ மறுபடியும் வந்து வேதங்களுக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு அறைகூவலை வந்து கூப்பிட்டார். யார் அப்படின்னா இவர் தான், தயானந்த சரஸ்வதி தான். அதுதான் வந்து கோ பேக் டு வேதாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்தது ராமகிருஷ்ண மிஷன், இதை வந்து தொடங்கினவர் விவேகானந்தர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், ராமகிருஷ்ண மிஷனை தொடங்கினது ராமகிருஷ்ண பரமஹம்ச அப்படின்னு மாதிரி நினைப்போம். அப்படி கிடையாது, விவேகானந்தர் தான் வந்து தொடங்கியிருப்பார். விவேகானந்தருடைய குரு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்றவர். அடுத்தது பிரம்ம ஞான சபை, இது 1875 ஆண்டு அமெரிக்காவில் தான் தொடங்கியிருந்தாங்க. பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட் இவங்க 2 பேரும் தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது ஜோதிபா புலே, இவர் வந்து சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருப்பார். அடுத்தது
கேரளாவில் ஐயன்காளி அப்படிங்கிறவர், இவர் பார்த்திங்கன்னா சாதுஜன பரிபாலன சங்கம், தமிழில் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பார். அடுத்தது அலிகார் இயக்கம், இது வந்து ஒரு இஸ்லாமிய இயக்கம். இது பார்த்திங்கன்னா சர் சையத் அகமத் கான் வந்து தொடங்கியிருப்பார். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய இயக்கத்திலேயே இன்னொரு இயக்கம் வந்து தியோபந்த் இயக்கம். இதை வந்து முஸ்லீம் உலேமாக்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதில் பாருங்கள், அலிகார் இயக்கமும் இஸ்லாமிய அமைப்பு தான், தியோபந்த் இயக்கமும் இஸ்லாமிய அமைப்பு தான். இதில் அலிகார் இயக்கம் என்ன பண்ணோன்னா சயின்டிஃபிக் திங்கிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதாவது அறிவியல் பூர்வமாக வந்து மக்கள் என்னணும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தியோபந்த் இயக்கம் என்னென்னா இன்னும் வந்து நம்ம மதத்தில் இன்னும் அதிகமாக ஆழமாக போகணும் அப்படின்றத வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ரஹ்னுமாய் மஸ்தயாஸ்ஜனன் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு பார்சி மதத்துடைய சீர்திருத்த இயக்கம். இதை வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் 1851 வந்து தொடங்கியிருப்பார். அடுத்தது சீக் மதத்தை சேர்ந்தது நிரங்கரி இயக்கம் அப்படிங்கிற இயக்கம். இது பார்த்திங்கன்னா பாபா தயால்தாஸ் நிரங்கரி அப்படிங்கிறவர் தொடங்கியிருப்பார். அது மாதிரி பாபா ராம் சிங் அப்படிங்கிறவரும் இன்னொரு காலத்தில் தொடங்கியிருப்பார். அடுத்தது நம்ம வள்ளலார், இவர் தொடங்கினது சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருப்பார். அது வந்து அப்புறம் பேர் மாற்றியிருப்பார், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பேர் மாற்றியிருப்பார். 1865 ஆண்டு தான் இதை தொடங்கியிருப்பார். அடுத்தது திராவிடர் கழகம், இது 1882 ஆண்டு. அது அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்னம் இவங்க 2 பேரும் தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது 1891 ஆண்டு திராவிட மகாஜன சபை, இதை வந்து அயோத்திதாசர் வந்து தொடங்கியிருப்பார். ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்புகள். இது வந்து யார் தொடங்கியிருந்தாங்க அப்படிங்க நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக படிச்சிங்க. அடுத்தது தமிழ்நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? இதற்கான ஆன்சர் 72. இப்போ நம்ம வந்து பாளையக்காரர்கள் அமைப்பு பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பாளையக்காரர் முறை இதை வந்து அறிமுகம் பண்ணது யார் அப்படின்னா காக்கத்திய அரசரான பிரதாபருத்ரன் மற்றும் அவருடைய அமைச்சரான விஸ்வநாத நாயக்கர், இவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டில் தொடங்கியிருப்பாங்க. அப்போ வந்து கிழக்கு பாளையங்கள் அதே மாதிரி மேற்கு பாளையங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து கிழக்கு பாளையங்களை பார்த்திங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மேற்கு பாளையங்கள் பார்க்கும்போது ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, அப்புறம் சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாமே இருக்கும். அடுத்தது பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? இதற்கான ஆன்சர் மேஜர் பேனர்மேன். இப்போ வந்து நம்ம பாளையக்காரர்களை யாரெல்லாம் தோற்கடிச்சாங்க அப்படிங்கிற கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முத்து வடுகநாதர், இவர் வந்து பாஞ்சோர் அப்படிங்கிறனால தோற்கடிக்கப்பட்டார். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா புலித்தேவர் வந்து கேப்டன் கேம்பல்னால தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் இவர் வந்து பாஞ்சோர் அப்படிங்கிறனால தோற்கடிக்கப்பட்டிருப்பார். புலித்தேவர் வந்து கேப்டன் கேம்பல்னால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் வந்து மேஜர் பேனர்மேன் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அடுத்தது வந்து வேலூர் புரட்சி, இது பார்த்திங்கன்னா 1806 ஆண்டு ஜூலை 10 நடந்திருக்கும். வேலூர் கோட்டையில் வந்து நடந்திருக்கும். இது அடக்குனவர் யார் அப்படின்னா ஜில்லஸ்பி அப்படிங்கிறவர் தான். அடுத்தது ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹாஜி ஷரியத்துல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழங்குடியின அமைப்புகள் அதை தொடங்கினவங்க, அது எப்போ தொடங்கியிருந்தாங்க, அது எந்த பகுதியை சேர்ந்தது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபராசி இயக்கம், இது வந்து ஹாஜி ஷரியத்துல்லா வந்து தொடங்கியிருந்தார். 1818 ஆண்டு தொடங்கியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து வஹாபி கிளர்ச்சி, இது வந்து வங்காளத்தில் பசரத் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றிருக்கும். இதை டிட்டுமீர் அப்படிங்கிறவர் நடத்தியிருப்பார் 1827 ஆண்டு. அடுத்தது கோல் கிளர்ச்சி, இது பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பும் இந்த பகுதியில் நடந்திருக்கும். இங்கே வந்து பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க. 1831-32 அந்த டைமில் இதை நடத்தியிருப்பாங்க. அடுத்தது சாந்தல் கிளர்ச்சி, இது பார்த்திங்கன்னா ராஜ்மஹால் மலைப்பகுதிகளில் வந்து நடந்திருக்கும். 1854-55 அந்த பகுதியில் அந்த டைமில் நடந்திருக்கும். சித்து மற்றும் கனு இவங்க 2 பேரும் இதை நடத்தியிருப்பாங்க. இப்போ இந்த சாந்தல் பழங்குடியினர் இருக்காங்கல்ல, நம்ம இந்தியாவுடைய தற்போதைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்களுமே இந்த சாந்தல் பழங்குடியினர் சேர்ந்தவங்க தான். அடுத்தது முண்டா கிளர்ச்சி, இது வந்து உலுக்குலன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அல்லது பெரிய கழகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஜார்க்கண்டுடைய ராஞ்சியில் தான் நடைபெற்றிருக்கும். இதை தலைமை தாங்கினவர் வந்து பிர்சா முண்டா. 1889 வந்து மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்திருக்கும். அடுத்தது மங்கள் பாண்டே எப்போது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார்? இதற்கான ஆன்சர் 1857 ஆண்டு மார்ச் 29. இதில் பாருங்கள், இப்போ வந்து நம்ம பெருங்கலகம்
பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1857 சிப்பாய் மியூட்னி அல்லது கிரேட் ரிவோல்ட் அப்படின்ற மாதிரி கூட இதை சொல்லுவாங்க. இதை வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்திய வீரர்கள் எல்லாம் ஆங்கிலேய அதிகாரிகளை வந்து எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. அப்போது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல மங்கள் பாண்டே இவர் வந்து ஒரு ஆங்கில அதிகாரியை வந்து தாக்கியிருப்பார். அதை அவர் தாக்கும்போது தான் இந்த கிளர்ச்சியை வந்து ஆரம்பிக்கும். அவர் எப்போ தாக்கியிருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1857 ஆண்டு மார்ச் 29 அவர் வந்து தாக்கியிருப்பார். ஓகே, அடுத்தது என்னாகும் அப்படின்னா, சில மாதங்கள்லேயே, அதாவது 1857 தான் மே 11 இந்த சிப்பாய்கள் எல்லாம் மீரத்திலிருந்து டெல்லியில் செங்கோட்டை இருக்குல்ல, அதை நோக்கி வந்து அணிவகுப்பு நடத்தியிருப்பாங்க. யாருடைய தலைமையில் மொத்தமாக இந்த கிளர்ச்சியெல்லாம் நடைபெற்றது அப்படின்னா, முகலாய மன்னரான 2ஆம் பகதூர் ஷா அவருடைய தலைமையில் தான் நடைபெற்றது. அடுத்தது நம்ம எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்குறது, எந்தெந்த பகுதியில் யாருடைய தலைமையில் வந்து போராட்டம் நடந்தது, அவரை வந்து அந்த போராட்டத்தை ஒடுக்குனது யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நானா சாஹிப் இவருடைய தலைமையில் கான்பூரில் போராட்டம் நடந்தது. இதை வந்து கோலின் கேம்பல் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி ஒடுக்கியிருப்பார். அடுத்தது பேகம் ஹசரத் மஹால் இவங்க தலைமையில் லக்னோவில் போராட்டம் நடந்தது. இதை அடக்குனவர் வந்து ஹென்ரி லாரன்ஸ். அடுத்தது கான் பகதூர் கான் இவருடைய தலைமையில் பரேலியில் போராட்டம் நடந்திருக்கும். இதை வந்து அடக்குனதுமே கோலின் கேம்பல் அவர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மிபாய், அதாவது ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க மற்றும் தந்தியா தோபே அவங்களுடைய தலைமையில் வந்து ஜான்சியில் மற்றும் குவாலியர் இந்த 2 பகுதிகளையும் வந்து போராட்டம் நடந்திருக்கும். இதை வந்து ஒடுக்கினவர் வந்து ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது பகதூர் ஷா 2 இவருடைய தலைமையில் வந்து டெல்லியில் போராட்டம் நடந்திருக்கும். இதை ஜான் நிக்கல்சன் வந்து ஒடுக்கியிருப்பார். அப்புறம் வந்து பீகாரில் குன்வர் சிங் தலைமையில் போராட்டம் நடந்திருக்கும். இது வந்து வில்லியம் டெய்லர் வந்து ஒடுக்கியிருப்பார். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஏஓ ஹியூம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஐஎன்சி அமைப்பு, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய அமைப்புடைய முதல் கூட்டம் வந்து 1885 ஆண்டு டிசம்பர் 28 நடைபெற்றது. பம்பாயில் நடைபெற்றது. அதில் வந்து 72 நபர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. இதே மாதிரி இந்த டைமில் தொடங்கப்பட்ட முக்கியமான அமைப்புகள் பற்றி பார்க்கலாம். சென்னை வாசிகள் சங்கம் 1852 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது கிழக்கிந்திய அமைப்பு 1866 தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது சென்னை மகாஜன சபை, இது வந்து 1884 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது பூனா சர்வஜனிக் சபை, இது வந்து 1870 தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் பம்பாய் மாகாண சங்கம் 1885 தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் முதல் கூட்டத்தின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் உமேஷ் சந்திர பானர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஐஎன்சி அமைப்புடைய முக்கியமான மீட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். முதல் கூட்டம் 1885 நடைபெற்றிருக்கும். இது வந்து பம்பாயில் நடைபெற்றிருக்கும். இதில் வந்து தலைமை தாங்கினவர் WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர். அடுத்தது 2வது கூட்டம், இது அடுத்த வருஷமே நடந்திருக்கும். 1886 நடந்திருக்கும். கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாம்பே பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2வது வந்து சி கல்கத்தா, அப்போ பிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கு தலைமை தாங்கினது வந்து தாதாபாய் நவரோஜி அவர்கள். 3வது கூட்டம் வந்து மெட்ராஸில் நடைபெற்றிருக்கும். அதற்கு பக்ருதீன் தயாப்ஜி அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்தது 4வது கூட்டம், இது வந்து அலகாபாத்தில் வந்து நடைபெற்றிருக்கும். இப்போ வந்து பிரயாகராஜ்னு சொல்கிறாங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில், அதுதான் வந்து அலகாபாத்து. அது பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஜூலே அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். அப்படி பார்க்கும்போது முதல் முறையாக ஆங்கிலேயர் ஒருத்தர் வந்து தலைமை தாங்கிறது அந்த கூட்டத்தில் தான். அதனால் அதுவுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா 1907 ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தை பற்றி பார்க்கணும். இது வந்து சூரத்தில் தான் நடைபெற்றது. அப்போ தான் பார்த்திங்கன்னா மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதற்கு தலைமை தாங்கினது வந்து ராஷ் பிகாரி கோஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது 1916 லக்னோவில் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த மாநாடு, அதாவது இந்த மீட்டிங் நடந்திருக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் அமைப்பு வந்து இணைந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரிந்தாங்கல்ல மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசவாதிகள் இவங்க வந்து இணைந்திருப்பாங்க. இது யாருடைய தலைமையில் அப்படின்னா ஏசி மஜும்தார் தலைமையில் தான் இந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்தது 1917 கல்கத்தாவில் இந்த மீட்டிங் நடந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முதல் பெண் தலைவராக ஒருத்தங்க தேர்வு செய்யப்படுவாங்க. அவங்க தான் அன்னி பெசன்ட். அப்போ அவங்க தான் அந்த டைமில் தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்தது 1918 கான்பூரில் வந்து நடைபெற்றிருக்கும். அதை பார்த்திங்கன்னா
சரோஜினி நாயுடு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் இந்திய பெண் தலைவர் வந்து அவங்க இந்த அமைப்பிற்கு தலைமை தாங்கினது. அடுத்தது காந்தி எப்போ தலைமை தாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 ஆண்டு பெல்காம் அப்படிங்கிற பகுதி கர்நாடகாவில் இருக்குல்ல, கர்நாடகாவில் இருக்க அந்த பகுதி, அது பெலாகாவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அங்கே நடந்த மாநாட்டில் தான் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்தது வந்து சுபாஷ் சந்திர போஸ், இவர் வந்து தலைமை தாங்கினது. இது பார்த்திங்கன்னா ஹரிபுரா செஷனில் தான், ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற செஷனில் வந்து இவர் தலைமை தாங்கியிருப்பார் 1938 ஆண்டு. அடுத்தது வங்க பிரிவினை நடைபெற்ற தினம் எது? இதற்கு ஆன்சர் 1905 அக்டோபர் 16. இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து இந்திய தேசிய இயக்கம் இருக்குல்ல, அந்த டைமில் உள்ள ரொம்ப முக்கியமான டேட் எல்லாம் பார்க்கலாம். இதில் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு காந்தியுடைய பிறந்தநாள் 1869 ஆண்டு அக்டோபர் 2 காந்தி பிறந்தார். அப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இது 1919 ஏப்ரல் 13. அடுத்தது சௌரி சௌரா நிகழ்வு, இது பார்த்திங்கன்னா 1922 பிப்ரவரி 5. அடுத்தது சைமன் குழு, இது எப்போ உருவாக்கியிருந்தாங்கன்னா 1927 நவம்பர் 8. அடுத்தது 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நேரு சொல்லியிருப்பார். அந்த ஒரு தினத்தை தான், அதாவது ஜனவரி 26 தான் நம்ம வந்து இப்போ வந்து குடியரசு தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உப்பு சத்தியாகிரகம், இது வந்து காந்தியுடைய தலைமையில் 1930 மார்ச் 12 ஆரம்பித்து 1930 ஏப்ரல் 5 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். அடுத்தது வட்டமேசை மாநாடுகள், முதல் மாநாடு 1930, இரண்டாவது வந்து 31, மூன்றாவது வந்து 1932, மூன்றுமே லண்டனில் தான் நடந்திருக்கும். அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம், இது 1931 மார்ச் 5 வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்தது வகுப்பு வாரி ஒதுக்கீடு, இது பார்த்திங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு, இவர் வந்து 1932 ஆகஸ்ட் 16 வந்து அவார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அது வந்து பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனா ஒப்பந்தம் வந்து நடைபெற்ற தினம் வந்து 1932 செப்டம்பர் 24. அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு, அவங்க வந்து எப்போ அமைத்திருப்பாங்கன்னா 1942 மார்ச் 22. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இது பார்த்திங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8 தொடங்கியிருப்பாங்க. இதில் தான் வந்து காந்தி வந்து டூ ஆர் டை அப்படின்ற ஒரு ஸ்லோகனை கொடுத்துருப்பாரு. அது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. செய் அல்லது சித்துமடி அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து எந்த ஒரு இயக்கத்துடைய முடிவாக காந்தி சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்தது பேவல் திட்டம், இது 1945 ஜூன் 14. அடுத்தது ஜின்னா வந்து சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது, அதாவது இந்த ஆட்சி அந்த டைமில் ஆட்சியில் இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அவங்க பண்ணுற சில விஷயங்கள் பிடிக்காது. அதனால் இந்தியா முழுவதுமே ஒரு போராட்டம் வந்து அறிவிப்பார். அதை வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1946 ஆண்டு ஆகஸ்ட் 16 நடக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நிறைய பேர் கொலை செய்யப்படுவாங்க. அடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு திட்டம், அதாவது மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமாக இருக்கும். 1947 ஆண்டு ஜூன் 3 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் வந்து எப்போ நிறைவேறிச்சு அப்படின்றத கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா 1947 ஜூலை 18. நம்ம தமிழ்நாடு தினம் நம்ம இப்போ கொண்டாடுறோம்ல, அந்த தினம் தான். இப்போ நமக்கு இது வந்து ஆப்ஷனில் என்ன வைப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 வைப்பாங்க, அதே நேரம் ஜூலை 18 வைப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்திய விடுதலை சட்டம்னோடனே நமக்கு வந்து எப்போ விடுதலை கிடச்சிது அப்படின்னு நினச்சிட்டு அந்த டேட்டை நம்ம வந்து கொடுத்துருவோம். அப்படி கிடையாது, அது வேறு இது வேறு, சரியா? அடுத்தது நம்ம இந்தியாவுடைய ஜியாகிரஃபி கொஞ்சம் பார்க்கலாம். இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர மீட்டர்? இதற்கான ஆன்சர் 32,87,263 ஸ்கொயர் மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகத்துடைய 7வது மிகப்பெரிய நாடு, ஆசிய கண்டத்தில் 2வது மிகப்பெரிய நாடு நம்ம இந்தியா. இதோடைய அமைவிடம் பார்க்கும்போது 8 டிகிரி 4 மினிட் வட அச்சத்திலிருந்து 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம் வரைக்கும், அதாவது வட அச்சம் அப்படின்னா நார்த் லேட்டிடியூட் அப்படிங்கிறது தான். அடுத்தது லாங்கிடியூடில் பார்க்கும்போது 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97 டிகிரி 25 மினிட் கிழக்கு தீர்க்க வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது நம்ம இந்தியாவுடைய
அமைவிடம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கடகரேகை, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம இந்தியா வந்து கிராஸ் பண்ணதில்ல, இது வந்து 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சம் அந்த அளவு கொண்டது. அடுத்தது இந்தியாவுடைய மத்திய தீர்க்கரேகை, நம்ம இந்தியாவுடைய மத்திய லாங்கிடியூட் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு தீர்க்கரேகை. இது வந்து மிர்சாப்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து கிடக்குது. இதன் மூலமாக நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற டைமை விட 5.5 மணி நேரம் வந்து முன்னதாக இருக்கும். அதாவது கிரினச் மீன் டைம் இருக்குல்ல, ஜிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட நம்ம வந்து 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்கிறோம். அப்போ அதை விட இது வந்து 5.3, அதாவது 5.5 மணி நேரம் வந்து ப்ளஸ் பண்ணோன்னா நம்ம வந்து கரெக்டாக மேலே இருப்போம். அடுத்தது இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீளமான எல்லையை கொண்டுள்ளது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். இதில் நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம், நம்ம வந்து பாகிஸ்தான் கூட நீளமான எல்லையை வைத்திருக்கோம், அல்லது நேபாள் அல்லது வந்து மியான்மர் அப்படின்னு நினச்சிரும். அப்படி கிடையாது. பங்களாதேஷ் வந்து அப்படி வளைஞ்சிருக்கனால அப்படி இருக்குது. ஆனால் ரொம்ப நீளமான எல்லை கொண்டது வந்து பங்களாதேஷ் தான். அதனால் நம்ம இது கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்தியாவுடைய எல்லை வந்து மொத்தமாக 15,200 கிலோமீட்டராக இருக்குது. எந்தெந்த நாடுகள் பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் மற்றும் பூடான். மிக அதிகமாக வங்காளதேசம் வந்து பகிர்ந்து கொள்ளுது, 4,156 கிலோமீட்டர் வந்து பகிர்ந்து கொள்ளுது. மிக குறைவாக ஆப்கானிஸ்தான் வந்து பகிர்ந்து கொள்ளுது, 106 கிலோமீட்டர் வந்து பகிர்ந்து கொள்ளுது. இதில் கடற்கரை நீளம் இது பார்த்திங்கன்னா 6,100 கிலோமீட்டர். இதில் தீவு கூட்டங்களை சேர்த்து பார்க்கும்போது 7,516.6 கிலோமீட்டர். இதில் வந்து ஒன்று விட்டுட்டோம், என்னென்னா மியான்மரும் நம்ம இந்தியாவுடைய எல்லையில் இருக்குது, அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது காரக்கோரம் கணவாய் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பாசஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கணும், எந்தெந்த பாசஸ் வந்து எங்கெங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு காரக்கோரம் பாஸ், காரக்கோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்தது ஜுஜிலா கணவாய் மற்றும் ஷிங்கிலா கணவாய், இது வந்து இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அப்புறம் பொமிடில்லா கணவாய், இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது நாதுலா மற்றும் ஜெலிபிலா கணவாய், இது பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்குது. அடுத்தது சிந்து நதி எந்த ஏரிக்கு அருகில் உற்பத்தி ஆகிறது? இதற்கான ஆன்சர் மானசரோவர். இப்போ நம்ம இந்தியாவுடைய ஆறுகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிந்து நதி, இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 2,850 கிலோமீட்டர், இந்திய பகுதியில் 709 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது. அப்புறம் பிரம்மபுத்திரா நதி, இது பார்த்திங்கன்னா இதே மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் வந்து உற்பத்தி ஆகுது. இதோடைய நீளம் 2,900 கிலோமீட்டர், இந்தியாவில் வந்து 900 கிலோமீட்டர் நீளமாக போகுது. அடுத்தது கங்கை நதி, இதோடைய நீளம் வந்து 2,525 கிலோமீட்டர், அதாவது 2,525 கிலோமீட்டர். இது வந்து கங்கோதிரி பனியாறில் தான் உற்பத்தி ஆகுது. பாகிரதி அப்படிங்கிற பேரில் தான் முதல்ல உற்பத்தி ஆகுது. அடுத்தது விருத்தகங்கா என்று அழைக்கப்படும் நதி எது? இதற்கான ஆன்சர் கோதாவரி. இப்போ வந்து தீபகற்ப இந்திய ஆறுகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேயே கிழக்கு நோக்கி சில ஆறுகள் வந்து ஓடுது, சில ஆறுகள் வந்து வடக்கு நோக்கி வந்து வடக்கில் தெற்கு நோக்கி ஓடுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு கிழக்கு நோக்கி பாயிற நதிகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மகாநதி, இது வந்து எங்கே தொடங்குதுன்னா சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில் சிகா அப்படிங்கிற பகுதியில் தொடங்குது. இதோடைய நீளம் 851 கிலோமீட்டர். அடுத்தது கோதாவரி, இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் தொடங்குது. இதோடைய நீளம் வந்து 1,465 கிலோமீட்டர். அடுத்தது கிருஷ்ணா, இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் தொடங்குது, 1,400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்தது காவேரி, நம்ம இப்போ பார்த்துருந்தோம், இது கர்நாடகாவில் தொடங்குது, தலைக்காவேரி அப்படிங்கிற பகுதியில் தொடங்குது. மொத்தமாக இதோடைய நீளம் வந்து 805 கிலோமீட்டர். அடுத்தது மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள், இதில் வந்து கிழக்கு நோக்கி பாயிற ஆறுகள் எல்லாமே பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடாவில் தான் கடலில் கலக்குது. அதுவே மேற்கு நோக்கி பாயிற ஆறுகள் எல்லாம் கடலில் கலக்குது. இதில் மேற்கு நோக்கி பாயிற ஆறுகளில் முக்கியமாக நர்மதை, இது வந்து மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டக் பீடபூமியில் தொடங்குது, 1,312 கிலோமீட்டர் வந்து பாயுது. அடுத்தது தபதி நதி, இது வந்து மத்திய பிரதேசத்தில் பிட்டூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் தொடங்குது, 724 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்தது ஜூம் என்ற இடப்பெயர்வு வேளாண்மை இந்தியாவில் எங்கு கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் அசாம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த மாதிரிப்பட்ட இடப்பெயர்வு வேளாண்மை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமாக எக்ஸாம்பிள் கேட்குறாங்க.
இதில் வந்து ஜூம் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் ஃபாலோ பண்ணுறாங்க, பொன்னம் அப்படிங்கிறது கேரளாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, பொடு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்புறம் பீவார், மாசன், அப்புறம் பெண்டா, பீரா இதெல்லாம் மத்திய பிரதேசத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது இந்தியாவில் காரிஃப் பருவம் என்பது எந்த மாதம் நடைபெறும்? இதற்கான ஆன்சர் ஜூன் டு செப்டம்பர். இதில் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அடிக்கடி இது கேட்குறாங்க. நம்ம இந்தியாவை பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 3 பருவங்களை பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று காரிஃப், இன்னொன்று ராபி, இன்னொன்று வந்து சையத். இதை பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் வந்து காரிஃப் பருவம், அக்டோபர் டு மார்ச் வந்து ராபி பருவம், ஏப்ரல் டு ஜூன் வந்து சையத் பருவம். இதில் வந்து நம்ம வட மாநிலங்களில் தனியாக விவசாயம் பண்ணுவாங்க, அது வேறு பொருட்களை போடுவாங்க. தென் மாநிலங்களில் வேறு பொருட்கள் வந்து போடுவாங்க. ஏன்னா வந்து வேறு பகுதினால் இப்போ வந்து நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றினால பொதுவாக வட மாநிலங்கள் எல்லாம் அதிகமான மழை கிடைக்கும். அதே நேரம் நமக்கு தென் மாநிலங்களை பார்க்கும்போது, குறிப்பாக தமிழ்நாடை பார்க்கும்போது வடகிழக்கு பருவக்காற்றின் மூலமாக தான் அதிகமாக மழை கிடைக்கும். அப்போ அது ஏற்ற மாதிரி அது மாறும் இல்லை, அதனால தான். இது நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது பழுப்பு புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது பழுப்பு அப்படின்னா ப்ரௌனை தான் தமிழில் பழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பழுப்பு புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது தோல் உற்பத்தினாலும் பழுப்பு புரட்சி தான், கோகோ உற்பத்தினாலும் பழுப்பு புரட்சி தான், அப்புறம் மரபு சாரா உற்பத்தினாலும் பழுப்பு புரட்சி தான். இதே மாதிரி முக்கியமான புரட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் விதைகளுக்கான எண்ணெய் உற்பத்தி. அடுத்தது நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி நம்ம இப்போ பார்த்தோம், தோல், கோகோ, மரபு சாரா உற்பத்தி. அப்புறம் தங்க நூலிலை புரட்சி, இது சணல் உற்பத்தி. அதுவே பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். அப்போது இப்படி கூட கேட்பாங்க, தங்க புரட்சி அப்படின்னா அதில் வந்து பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் எல்லாம் வரும். ஆனால் தங்க நூலிலை அப்படின்னா அது சணல் உற்பத்தி தான். அடுத்தது சாம்பல் புரட்சி, இது வந்து உரங்கள், உரம் எல்லாம் கொஞ்சம் சாம்பலாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா சாம்பல் கூட ஒரு செடிக்கு நல்ல உரம் தான், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு அப்படின்னா பிங்க் கலர் இருக்குல்ல, அதுதான். வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி இதெல்லாம் வரும். அடுத்தது பசுமை புரட்சி, இது வந்து உணவு தானியங்கள் இதெல்லாம் வரும். அடுத்தது வெள்ளை புரட்சி, இது வந்து முட்டை மற்றும் கோழிகள். அதே அதாவது வெள்ளி புரட்சினா தான் முட்டை மற்றும் கோழிகள். அதுவே வெண்மை புரட்சினா அது பால் உற்பத்தி. ஓகே, அப்புறம் வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா அது பருத்தி. ஓகே, அடுத்தது சிவப்பு புரட்சி, இது பார்த்திங்கன்னா இறைச்சி உற்பத்தி மற்றும் தக்காளி உற்பத்தி. கடைசியில் வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சி நம்ம பார்த்தோம், பால் உற்பத்தி. ஓகே, அப்போ வந்து எதில் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா வெண்மை புரட்சிக்கும் வெள்ளி புரட்சிக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி பொன் புரட்சிக்கும் தங்க நூலிலை புரட்சிக்கும் வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். அடுத்தது நால்கோ நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1981. இப்போது நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்ட சில முக்கியமான நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். நால்கோ அப்படிங்கிற அமைப்பு, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பு 1981 அமைத்துட்டாங்க. அதே மாதிரி கோல் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு, இதோடைய தலைமையகம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது கெயில் அப்படிங்கிற அமைப்பு, இது வந்து கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், தமிழில் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம், இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் என்டிபிசி அப்படின்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன், இது 1975 உருவாக்கிட்டாங்க. அடுத்தது என்பிசிஏஎல், இந்திய அணுமின் சக்தி நிறுவனம், இது வந்து தலைமையகம் மும்பையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்த கண்டென்ட் தான், அதனால் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான், உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க, என்னென்னா இரும்புடைய தாதுகள், அதில் எவ்வளோ இரும்பு அளவு இருக்குது அப்படின்றது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மேக்னடைட்டில் தான் இருக்குது, 72.4% இருக்குது. அப்புறம் ஹெமடைட்டில் எவ்வளோ இருக்குது, அப்புறம் கோதைட்டில் எவ்வளோ இருக்குது, அப்புறம் லைம்னைட்டில் எவ்வளோ இருந்திருக்கு, அப்புறம் சிடரைட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கே நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் டார்ஜிலிங் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்தியாவுடைய முதல் நீர்மின் நிலையம் வந்து 1897 வந்து அதை நிறுவிட்டாங்க அங்கே. அடுத்தது இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து ஹரியானாவுடைய ஃபரீதாபாத்தில் வந்து நிறுவினாங்க. அடுத்தது இந்தியாவுடைய சூரிய சக்தி நிறுவனம் SCC அமைப்பு, இது வந்து புதுடெல்லியில் தான் இருக்குது. அப்புறம் தேசிய
காற்றாற்றல் நிறுவனம், இது வந்து NIWE அப்படிங்கிற அமைப்பு, இது வந்து சென்னையில் இருக்குது. 1998 வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவில் அதிக அளவு காற்றாலை, இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா கன்னியாகுமரியில் முப்பந்தல் அப்படிங்கிற பகுதியில் தான் உற்பத்தி ஆகுது. ஓகே, இதை பாருங்கள், நம்ம வந்து சிலதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், சிலது வந்து வருஷத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம சிலதுக்கு வருஷம் கொடுக்கல அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை வச்சு தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதனால் வந்து அவங்களே இந்த வருஷத்தை வந்து அவங்க கேட்கல, அதாவது கொடுக்கல, அதனால் அது கேட்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் இன்னும் தேடி படிக்கலாம். அது நம்ம வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கொடுக்குறனால நம்ம வந்து வருஷம் கொடுக்காம இதை மட்டும் கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது இந்தியாவுடைய முதல் பருத்தி நெசவாலை, இது பார்த்திங்கன்னா 1816 கொல்கத்தாவில் போர்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற பகுதியில் உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் தேசிய சணல் வாரியம், இது வந்து கொல்கத்தாவில் வந்து அமைத்திருப்பாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை, இது வந்து 1912 அமைத்திருப்பாங்க. இது எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது மேற்கு வங்காளத்தில் செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் அமைத்திருந்தாங்க. அதே மாதிரி தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள், தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பர்ஹான்பூர் மாவட்டத்தில் நேபா நகரில் தான் அமைத்திருப்பாங்க. ஓகே, அடுத்தது CSTRI அப்படிங்கிற அமைப்பு, சென்ட்ரல் சில்க் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அமைப்பு, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம், இது வந்து 1983 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து பெங்களூரில் தான் அமைத்திருப்பாங்க. அடுத்தது கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம், இது பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் அமைத்திருப்பாங்க. 1975 நவம்பர் 20 அமைத்திருப்பாங்க. அடுத்தது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை, இது பார்த்திங்கன்னா 1830 அமைத்திருப்பாங்க. போர்ட்டோனோவா அப்படிங்கிற பகுதியில் தான் அமைத்திருப்பாங்க. அடுத்தது இந்தியாவுடைய முதல் வாகன தொழிலகம், இது வந்து மும்பைக்கு பக்கத்தில் குர்லா அப்படிங்கிற இடத்துல வந்து அமைத்திருப்பாங்க. 1947 அமைத்திருப்பாங்க. அந்த நிறுவனத்துடைய பேர் வந்து பிரீமியர் வாகன நிறுவனம் அப்படிங்கிறது தான். அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒன்று பார்க்கலாம், என்னென்னா இந்தியாவுடைய ரயில்வே மண்டலங்கள், அதோடைய தலைமையகம் அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடக்கு ரயில்வே, இது வந்து புதுடெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். அப்புறம் மத்திய ரயில்வே அலகாபாத். வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி. ஓகேவா, அடுத்தது கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து புவனேஸ்வரம், ஒடிசாவுடைய தலைநகர் இருக்குல்ல அதுதான். அப்புறம் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹஜிப்பூர். அடுத்தது மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர். அப்புறம் மத்திய ரயில்வே வந்து மும்பையில் இருக்குது. இந்த மும்பையில் வந்து சத்ரபதி சிவாஜி முனையத்தில் வந்து இருக்குது. அடுத்தது மேற்கு ரயில்வே பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஆனால் மும்பையில் வந்து சர்ச்சு கேட் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. அப்புறம் தெற்கு ரயில்வே வந்து சென்னை. தென் மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத். தென்கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர். அப்புறம் கொங்கன் ரயில்வே வந்து நவி மும்பையில் இருக்குது. அப்போது இது வரைக்கும் 17 இருந்தது. அடுத்தது 18வது ரயில்வே ஜோனாக சவுத் கோஸ்ட் ரயில்வே அப்படிங்கிறது, தெற்கு கடற்கரை ரயில்வே வந்து உருவாக்கிட்டாங்க. 2019 உருவாக்கியிருப்பாங்க. இதோடைய தலைமையகம் வந்து ஆந்திர பிரதேசத்துடைய விசாகப்பட்டினத்தில் தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தேன், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ கடைசி டைமில் படிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாவது படிக்க முடியும்ல, அதுவாக தான். இது பார்த்திங்கன்னா நான் டாப் 100ல் வந்து 50 கொஸ்டின் தான் இதில் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 50 கொஸ்டின் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து கொடுக்கும். இது வந்து பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2வில் வந்து கொடுப்போம். ஓகே.